துலாம் ராசி குரு பெயர்ச்சி 2026 பலன்கள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் அமர்கிறார். 10ஆம் இடகுர குரு என்பது தொழில், பதவி, சமூக மரியாதை, பொறுப்பு மற்றும் வாழ்க்கை நிலை உயர்வை குறிக்கும். இந்த காலத்தில் உங்கள் முயற்சிகள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். சமூகத்தில் உங்கள் பெயரும் மதிப்பும் அதிகரிக்கக்கூடும். பொது பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய முக்கியமான காலமாக இருக்கும். வாழ்க்கையில் நாம் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். முன்பு தாமதமாக இருந்த வேலைகள் இப்போது நகர ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய வேலை, பதவி உயர்வு, தொழில் விரிவாக்கம், வெளிநாட்டு வாய்ப்பு, சமூக மரியாதை போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் பொறுப்புகளும் அதிகரிக்கும். வேலை மற்றும் தொழில் பலன்கள். வேலை பார்க்கும் நபர்களுக்கு இது மிகவும் முக்கியமான காலம். அலுவலகத்தில் உங்கள் திறமை கவனிக்கப்படும். மேலதிகாரிகளின் நம்பிக்கை கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது லீடர்ஷிப் ரோல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு வேலை மாற்றம் மூலம் பெரிய முன்னேற்றம் கிடைக்கலாம். அரசு வேலை, மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், லா, மீடியா போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு பிசினஸ் எக்ஸ்பான்ஷன், புதிய கான்ட்ராக்ட்ஸ், பெரிய கிளைண்ட்ஸ், பப்ளிக் ரெகக்னிஷன் போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் ஈகோ மற்றும் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். பணவரவு பலன்கள். பணவரவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. வேலை மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கலாம். சிலருக்கு போனஸ், இன்சென்டிவ் அல்லது ப்ராஃபிட் ஷேர் கிடைக்கலாம். தொழிலில் லாபம் மெதுவாக உயரும். ஆனால் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பிசினஸ் எக்ஸ்பென்சஸ், லக்ஸரி ஸ்பெண்டிங் போன்ற காரணங்களால் செலவுகளும் கூடும். சேமிப்பை திட்டமிட்டு செய்ய வேண்டும். குடும்ப மற்றும் உறவு பலன்கள். வேலை மற்றும் பொறுப்புகள் அதிகரிப்பதால் குடும்பத்திற்கு நேரம் குறையக்கூடும். அதனால் குடும்பத்தினருடன் பேசுவதில் கவனம் தேவை. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்தால் நல்ல அமைதி இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். தந்தையார் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கலாம். கல்வி பலன்கள். மாணவர்களுக்கு இது உழைப்புக்கு பலன் கிடைக்கும் காலம். கம்பெட்டிட்டிவ் எக்ஸாம்ஸ், அரசு தேர்வுகள், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சிலருக்கு ஸ்காலர்ஷிப் அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம். கான்சென்ட்ரேஷன் மற்றும் டிசிப்ளின் மிகவும் முக்கியம். உடல்நல பலன்கள். பொதுவாக உடல்நிலை சீராக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரெஸ், பிபி, தூக்கமின்மை, நெக் பெயின், ஹெடேக் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. அதிக வேலைப்பளுவால் உடலை அலட்சியம் செய்ய வேண்டாம். ரெகுலர் ரெஸ்ட் அவசியம். ஆன்மீக பலன்கள். இந்த காலத்தில் ஆன்மீக சிந்தனை மெதுவாக அதிகரிக்கும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுவது நல்ல பலனை தரும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு தரும். மஞ்சள் நிற ஆடை தானம் செய்வது நல்லது. குருஸ்தல தரிசனம் மேற்கொண்டால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அதிக ஈகோ காரணமாக உறவுகளை பாதிக்க வேண்டாம். வேலை காரணமாக ஹெல்த்தை அலட்சியம் செய்யக்கூடாது. டாக்குமெண்ட்ஸ் மற்றும் அக்ரிமெண்ட்ஸை கவனமாக படிக்க வேண்டும். அவசரமாக பெரிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். மொத்த பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம், பதவி உயர்வு, சமூக மரியாதை, பணவரவு மற்றும் வாழ்க்கை நிலை உயர்வை தரக்கூடிய முக்கியமான நல்ல பெயர்ச்சியாக அமையும். நன்றி.